பல்கலைக்கழகங்கள் எல்லாம் மிரட்டி என்னைத்தான் பட்டமளிப்பு விழாவுக்கு கூப்பிடணும்னு சொல்லி அங்க பட்டமளிப்பு விழாவுக்கு போயிட்டும் அயோக்கியத்தனமான கருத்துக்களை வெளியிடுறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி தொடர்ந்து திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் சனாதன சாயத்தை பூசி, வள்ளலாருக்கு சனாதனத்தை சாயத்தை பூசி RSS முகவராக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்தார். ஆளுநரும் அநாகரிகமான முறையிலே இங்கே திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்துவதும் தமிழருடைய பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் சனாதனத்திற்குள் கொண்டு செல்வதுமான ஜனநாயக விரோத போக்கை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வந்தார். ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளான காவி கொள்கைகளை நிறைவேற்றுகின்ற துணை போகின்ற ஒரு ஆளுநராக இருந்த இந்த ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியாச்சு, இவருக்கு குட்டு கொடுத்தாச்சு, அவர் கிளம்பி போயிட்டு வரா அப்படின்னா போக மாட்டார். இவர் இந்த நாட்டுக்கே எதிரானவர், எப்பவோ துரத்தி அடித்திருக்க வேண்டிய ஒரு நபர் இந்த ஆளுநர் ரவி. இன்றைய நாளிலே இந்த மாநில உரிமை குறித்தான தெளிவான வரையறையை உச்சநீதிமன்றம் வரையறுத்து கூறியிருக்கிறது. சட்டம் இயற்றுவதற்குத்தான் சட்டசபை, அந்த சட்டம் அந்த மாநில மக்களுடைய தேவைகளை, அவர்களது விருப்பங்களை அல்லது அவர்களுக்கான வளங்களை அல்லது வளர்ச்சியை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை எல்லாம் தடுத்து நிறுத்துவதன் மூலமாக மாநில வளர்ச்சியை முடக்குகின்ற போக்கை பாரதிய ஜனதா கட்சி செய்து வந்தது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை ஆளுநர் வழியாக பரப்புவது என்பதை திட்டமிட்டு நடத்தி வந்தது. ஆளுநரும் அநாகரிகமான முறையிலே இங்கே திராவிட இயக்கத்தை இழிவுபடுத்துவதும் தமிழருடைய பண்பாட்டு விழுமியங்களை எல்லாம் சனாதனத்திற்குள் கொண்டு செல்வதுமான ஒரு ஜனநாயக விரோத போக்கை தொடர்ச்சியாக நிகழ்த்தி வந்தார். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த கல்வி கட்டமைப்புகளை எல்லாம் தாக்கி அழிக்கின்ற வகையிலும் அதை இந்துத்துவ மயமாக்குகின்ற வகையிலும் ஆளுநருடைய செயல்பாடு என்பது தொடர்ச்சியாக நடந்து வந்தது. இதனால் கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்கள் கடுமையான நெருக்கடியை சந்தித்தன. பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தங்களுக்கான துணைவேந்தர் இல்லாமலே இயங்குகின்ற ஒரு சூழல் உருவானது. ஆக இவற்றை எல்லாம் கேள்வி கேட்கின்ற வகையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு மிகச் சிறப்பான தீர்ப்பை அளித்திருக்கிறது. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்புகள் பாதுகாக்கப்படும், அதனுடைய தனித்தன்மைகள் மேலும் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலுக்குள் கொண்டு செல்லப்படும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அந்த வகையில இன்றைய நாள் என்பது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை குறித்தான அதனுடைய போராட்டத்திற்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியை அளிக்கக்கூடிய ஒரு மகத்தான நாள் என்கின்ற வகையில் எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்து இந்த வழக்கை நடத்திய தமிழ்நாடு அரசுக்கும் திமுக அரசிற்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலே மக்கள் நலன் சார்ந்த மசோதாக்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி பல மாதங்கள் ஆகிவிட்ட நிலையிலும் ஆளுநர் அதை அனுமதி கொடுக்காமல் கிடப்பிலே போட்டதோடு மட்டுமல்லாமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிவிட்டதாகவும் தொடர்ந்து அது மக்கள் நலனுக்கான மசோதாக்கள் நிறைவேற்ற முடியாமல் தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுநருடைய செயலை கண்டித்து இது அரசியல் சட்டத்துக்கு எதிரானது என்று தீர்ப்பளித்து இந்த மசோதாக்களுக்கு ஒரு தனி அதிகாரத்தின் மூலமாக இன்றைக்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் ஆளுநர் தன்னுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தன் திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தடுத்து, அதோடு மட்டுமில்லாமல் ஒன்றியத்தில் ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளான காவி கொள்கைகளை நிறைவேற்றுகின்ற துணை போகின்ற ஒரு ஆளுநராக இருந்த இந்த ஆளுநரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தின் அதாவது சட்ட போராட்டத்தின் மூலமாக அந்த உரிமைகளை பெற்ற தமிழக முதல்வர், மாநில உரிமைகளை காப்பாற்றிய முதல்வர், இந்தியா முழுவதுக்குமாக இந்த உரிமைகளுக்கு பெறுவதற்கு வாய்ப்பாக அவருடைய சட்ட போராட்டம் அமைந்தது. ஆகவே தமிழக முதல்வருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துள்ளோம். அடுத்து உடனடியாக அவரை அரசு ஆளுநர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும். தொடர்ந்து அவரே செயல்பட்டால் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு அவர் வஞ்சனை தான் செய்து கொண்டிருப்பார். அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதை கடுமையான போராட்டங்கள் முன்னெடுப்போம். தன்னுடைய சொந்த சிந்தனைகளையோ கருத்துகளையோ அரசனுடைய வெளிப்பாடாக வெளிப்படுத்த முடியாது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கக்கூடிய நீதி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி தொடர்ந்து
திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் சனாதன சாயத்தை பூசி, வள்ளலாருக்கு சனாதனத்தை சாயத்தை பூசி RSS முகவராக இங்கே செயல்பட்டு கொண்டிருந்தார். கடந்த 2020 முதல் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்ட முன்வரைவுகளுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் தொடர்ந்து அனுமதி கொடுக்காத ஒரு அவலநிலை இருந்தது. இன்றைக்கு மாண்பு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள், சட்டப்பூர்வமான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த தீர்ப்பை ஏற்று உண்மையிலேயே ஆளுநருக்கு இந்து ராம் கேள்வி கேட்டது போல ஆளுநருக்கு உண்மையிலே மானம் இருக்கும் என்று சொன்னால் அவர் அரசியலமைப்பு சட்ட இந்த பதவியிலிருந்து விலகி தமிழ்நாட்டை விட்டு வெளியேற வேண்டும், இல்லையென்றால் ஒன்றிய அரசு வெளியேற்ற வேண்டும் என்று அனைத்து அமைப்புகள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். என்னைக்கு தமிழ்நாட்டில் RN ரவி இந்த ஆளுநர் பொறுப்புக்கு வந்தாரோ, அவர் வர்றதுக்கு முன்னாடியே நம்மை போன்ற அமைப்புகள் இது ஒரு பிரச்சனையான நபர், இவரு வடகிழக்கு மாநிலங்கள்ல ஏற்கனவே அந்த மக்களுடைய வாழ்வையும் அந்த மக்களுடைய சட்டங்களையும் நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு நபராக விளங்கினதுனால அங்கிருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார். இவர் திட்டமிட்டே RSS மோடியால தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்படுகிறார் என்று நம்ம எச்சரித்தோம். போன வாரம் வரைக்கும் ஏராளமான அமைப்புகள் பல வருடங்களா ஆளுநர் மாளிகை தொடர்ந்து முற்றுகையிட்டு அவரை கிளம்புப்பா இங்க இருந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான பல்வேறு கட்ட வடிவங்களான போராட்டத்தை இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்கிறோம். இப்போ உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கிருச்சு, ரைட்டு. உச்சநீதிமன்றத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும், அப்பப்ப இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியாச்சு, இவருக்கு குட்டு கொடுத்தாச்சு, அவர் கிளம்பி போயிடுவாரா அப்படின்னா போக மாட்டாரு. ஏன் அப்படின்னு சொன்னா வடகிழக்கு மாநிலங்கள்ல திட்டமிட்டு இவருடைய வேலையை பரப்புறதுக்காகவே இந்த ஒன்றிய அரசு அவரை அங்க நியமிச்சிச்சு. போராடி பார்த்துட்டு கடைசியா மக்கள் அவர் என்னைக்கு மூட்டை கட்டினாரோ அதுக்கு முத நாளே கொடிய விலங்குகள் கிராமத்துக்குள்ள உள்ள புகுந்துன்னு சொன்னா இது மக்களை கொண்டுடுன்னு சொல்லி எப்படி வேட்டு வச்சு வெடி வச்சு பறையடிச்சு விரட்டுவாங்களோ அந்த மாதிரி பட்டாசு கொளுத்தி விரட்டினாங்க. அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய இந்த கண்டிப்பை அவசியம்னு கருதி அமைப்பின் மக்கள் அல்லது பல்வேறுபட்ட இயக்கங்கள் ஒன்று சேர்ந்து அதை பரவலான போராட்டத்தின் மூலமாக RN ரவியை விரட்ட முடியுமே ஒழிய உச்சநீதிமன்றம் எப்பொழுதுமே அவரை தூக்கி அந்த பக்கம் வச்சிடாது. ஏன் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்கள்ல எங்கெங்கெல்லாம் RSS BJP நேரடி ஆட்சி அதிகாரத்தில் இல்லையோ அங்கெல்லாம் ஒரு போட்டி அரசாங்கத்தை இந்த மாதிரியான ஆளுநர் மூலமா நடத்திட்டு இருக்காங்க. அதனால இந்த ஆட்டுத்தாடிகள் எந்த மாநிலத்திற்கும் வேண்டாம் என்பதை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி வாழ்த்துக்களோடு தெரிவித்துக் கொள்வேன். நன்றி, வணக்கம். இது ஆளுநர் என்பவர் இந்த மக்களுக்கான நலனை முன்னிறுத்தி இருக்க வேண்டிய ஒரு நபர். இந்த மக்களுக்காக நிறைவேற்றக்கூடிய சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய இடத்துல கையெழுத்து போட வேண்டிய இடத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர். ஆனா அதையெல்லாம் மதிக்காம தான் காவிகளுக்கு துணையா இருப்ப, தான் இந்த ரவுடிகளுக்கு துணையா இருப்ப என்பதை மட்டுமே மனதிலே கொண்டு இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் எதிரான கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பவர்களை இவர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார். இவர் இந்த நாட்டுக்கே எதிரானவர். அந்த மனநிலையில் இருக்கிற ஒருத்தரை இந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு சட்டத்தின் மூலமாக தான் நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய அவமானமாக கருதுகிறோம். எப்பவோ துரத்தி அடித்திருக்க வேண்டிய ஒரு நபர் இந்த ஆளுநர் ரவி. இப்படியே தான் ஆளுநர்களை தான் ஆட்சி செய்யாத மாநிலங்களிலே ஆளுநர் மூலமாக தன்னுடைய கொள்கைகளையும் தன்னுடைய கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அதை ஆட்சியாக்க வேண்டும் என்று RSS கைக்கூலியான பாஜக துடித்துக் கொண்டிருக்கிறது. அதனை செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆளுநர் வெக்கம், மானம், ரோசம் ஏதாவது உண்மையிலேயே இருக்குமானால் இன்றைக்கே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து விலக்கி இருக்க வேண்டும். இதெல்லாம் மோடிக்கு இருக்குமானால் அவரை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை நிறைவேற்றும் வரைக்கும் அனைத்து அமைப்புகள் சார்பாக தொடர்ந்து போராடுவோம், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம். அந்த மாதிரி ஒரு ஆகாவளி ஆளுநர் நமக்கு கிடைச்ச ஆளுநர் RSS ஏஜென்ட் தான். பல்கலைக்கழகங்கள்லாம் மிரட்டி என்னைத்தான் பட்டமளிப்பு விழாக்கு கூப்பிடணும்னு சொல்லி அங்க பட்டமளிப்பு விழாக்கு போயிட்டும் அயோக்கியத்தனமான கருத்துக்களை வெளியிடுறது, அதே போல பல்கலைக்கழகங்களெல்லாம் மிரட்டி நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் கேட்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் பல்வேறு பல்கலைக்கழகங்கள பேராசிரியர் நியமனமே இல்லை. இப்போ போன வாரம் கூட பாரதியார் பல்கலைக்கழகத்துல நிறைய பாடப்பிரிவுகளுக்கு பேராசிரியர் நியமிக்கப்படாம வேற சப்ஜெக்ட் எடுக்கக்கூடிய பேராசிரியர்களை வச்சுதான் அங்க பாடம் நடத்திட்டு இருக்கிற ஒரு அவலநிலை இந்த ஆளுநர் ரவியால ஏற்பட்டிருக்குது. நல்ல வேளை உச்ச நீதிமன்றம் எப்பவுமே அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் இப்போ 142 விதியின் கீழே
அவர்களுக்குள்ள உரிமையை பயன்படுத்தி இந்த மசோதாக்களை வந்து நிறைவேற்ற செய்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு பாராட்டுகளையும் தமிழக அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த ஆளுநர் ரவி விரட்டி அடிக்கும் வரை எங்கள் கருப்பு நீலம் சிவப்பு சட்டைகள் ஓயாது, அவரை விரட்டி அடிப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.